போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. திருவாசகத்தில் அன்னைப்பத்தில் எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம்? அந்த 7வது மந்திரத்தில் அந்த ஆடைகள் பற்றிய குறிப்பு, அந்த காலத்தில் அறச்சாலைகளில் இருந்த குறிப்பெல்லாம் நிறைய மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் அறச்சாலைகளில் எப்படி இருந்தாங்க, என்னென்ன ஆடை அணிஞ்சாங்கங்கிறதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். அதை தன்னை ஒரு பெண்ணாக கருதி கொண்டு அகத்துறையில் வச்சு சொல்கிறார். 8வது மந்திரத்துக்கு போக போகிறோம். கொடிபோல் நீண்ட அருகம்புல்லினால் ஆன மாலை அணிந்தவர், சந்தன கலவை அணிந்தவர், நம்மை அடிமையாக கொண்டு அருள்பவர், நம்மை அடிமையாக கொண்டு அருள்பவர் தாயே என்று கூறுகிறாள். அந்த இறைவன் கையில் தாளம் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். குறிப்புரை: தாளி என்பதற்கு தாளி கொடி என்று பொருள் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ தாளி கொடினா அருகம்புல் அல்லாமல் இன்னொரு கொடியை குறிக்கிறதாகவும் எடுத்துக்கிடலாம். சாந்து என்பதற்கு பொட்டு வைத்து கொள்வதற்காக கலக்கப்படும் கலவை. ஆள் என்று சொன்னால் அடியவர் அல்லது தொண்டர். தாளம் ஓம் என்ற மந்திர ஒலியை எழுப்புவதற்கு உரியது. அழகான குறிப்பு கொடுத்துருக்காரு, சூப்பரான குறிப்பு கொடுத்துருக்கிறார். தாளி அருகினர் சந்தனச் சாந்தினர் ஆழமை ஆழ்வரால் அன்னை என்னும் ஆழமை ஆளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னை என்னும். குறிப்புரை எழுதலாம். இறைவன் நீண்ட அருகம்புல்லினால் ஆகிய மாலையை அணிந்தவர். அருகம்புல் எவ்வளவு நீளம் இருக்கும்? அருகம்புல் அதிகம் நீங்கள் பார்த்த அளவுக்கு சொல்லுங்கள், கற்பனை பண்ணி சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்ததை சொல்லணும். அருகம்புல் எவ்வளோ நீளம் இருக்கும்? ஒரு அடி நீளம் இருக்கும். ஆனால் என்னென்னா, அதுக்கு தான் நம்ம அந்த வேறு ஏரியா கலாச்சாரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். என் மூலமாக நீங்கள் ஒரு கலாச்சாரத்தை தெரியுறீங்க, உங்கள் மூலமாக நான் ஒரு கலாச்சாரத்தை தெரியணும். இப்போ இங்கே நீங்கள் வச்சுருக்கிற சீமாரெல்லாம் ஈச்சமாரில் செய்கிறது. இங்கே ஈக்குமார்னா தென்னையின் குச்சியில் செய்கிறது. இது இன்னொரு மாறு வருது, அது ஈச்ச மாறும்பாங்க. புரியுதா? ஈச்ச மரத்திலிருந்து எடுக்கிறது. இந்த மலைப்பகுதிகளில் கொஞ்சம் பாலைவன பகுதிகளில் வரக்கூடிய ஈச்ச மரத்திலேருந்து எடுக்கிறது தான் அடுத்து மாறாக பயன்படுத்துகிறீங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் புல் மாறுன்னு ஒரு மாறு உண்டு. எதை வச்சு கூட்டுவாங்க? புல்லை வச்சு கூட்டுவாங்க. அதுக்கு பேர் புல் மாறுன்னு பேர். அது அருகம்புல்லில் தான் எடுப்பாங்க. அந்த அருகம்புல் ஒரு கொடி சுமார் 40-50 அடி நீளம் இருக்கும். 40-50 அடி. அதான் ஆள்போல் தழைத்து வேரூன்றி ஒரு காலடிக்கு ஒரு வேற போட்டுட்டு அது போயிட்டே இருக்கும். 40 அடி தூரத்துக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் எங்கள் ஏரியா முழுவதும் இப்போ எங்கள் வயலில் எங்களுடைய சொந்த வயலில் இந்த புல் ஏகமாக நிறைய கிடக்கும். இதை எடுத்து அதை சீமாரா மாற்றி விற்கிற தொழிலாளிகள் இருப்பாங்க. புல் மாறுன்னு பேர். இங்கே சீமாறு, அங்கே புல் மாறும்பாங்க. அதை காசுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னு வாங்குகிற விவசாயியும் இருப்பாங்க. சும்மா எங்கள் வயலெல்லாம் சும்மா கொடுத்துருவோம். அவனே அதை விற்று சீமாறு செஞ்சு விற்கிறான், அவங்ககிட்ட போய் என்னத்தை வாங்குறதுன்னு கொடுத்துருவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த நிலமெல்லாம் இப்போ கற்பனையில் அப்படியே வருது. எனக்கு நான் பார்த்து 25-30 வருஷத்துக்கு மேலாச்சு, 35 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த நிலம், அந்த புல்லெல்லாம் கண்ணுக்கு வருது. அப்படியே சும்மா அந்த கம்பி வேலி இருக்குது பாருங்கள், அப்படி சுருண்டு 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 கிடக்கும். சில நேரங்களில் தரையில் கிடக்கும். தரை கிடைக்கலன்னா என்ன செஞ்சிடும்? கம்பி வேலி மாதிரி சுருண்டு சுருண்டு கிடக்கும். அவங்க இப்படி அங்கேயும் இப்படி அங்கேயும் பிடிச்சி இப்படி எடுத்தாங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி சேர்ந்துடும். அதை எடுத்துகிட்டு போய் இந்த மூங்கில் வேலை செய்கிறவங்க, சீமார் வேலை செய்கிறவங்கலாம் அதை அழகாக பண்ணுறாங்க. பார்த்தீங்க, சந்தையில் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த ஈச்சமாறு வச்சுருப்பாங்க. ஈச்சமாரை வச்சு தான் சீமாறு செய்கிறாங்க. இந்த சந்தையில் அந்த கிரவுண்டுக்கு இந்த பக்கத்தில் உட்காந்து செய்வாங்க.
அது மாதிரி உட்காந்து அவங்க அதை என்ன செய்வாங்க, அழகாக பதப்படுத்துவாங்க, அழகாக முறைப்படுத்தி கட் பண்ணி அழகாக மாறாக மாற்றிடுவாங்க. அதுக்கு புல் மாறுன்னு பேர் இப்போது எங்கள் ஊரில் கிடைக்குது. அப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட, எதுக்காக இவ்வளோ நேரம் பேசினோம்னா, ஒரு மாலை அளவுக்கு வருமானு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். உங்களுக்கு அருகம்புல்னால் ஒரு அடி தான் தெரியும், மாலை இல்லை 500 பேருக்கு மாலை போடலாம், அப்படி நீளமாக என்ன செய்யும் இருக்கும். அதை சிவன் அணிந்திருக்கிறார் என்று பார்க்குறோம். இப்போ நம்ம விநாயகருக்கு அருகம்புல் சாத்துறதுங்கிறோம். அது எப்படி இருக்குது, கீரைத்தண்டு கட்டுற மாதிரி கட்டி தானே கொடுக்குறாங்க. கீரைத்தண்டு இந்த வெங்காய இலையை கட்டி கொடுத்த மாதிரி கட்டி கொடுக்குறாங்க, அதுதானே அருகம்புல்லுங்கிறோம். ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, சிவபெருமான் அருகம்புல்லை எதாகவே போட்டிருக்காரு, மாலையாகவே போட்டிருக்கிறார் என்பது பார்க்கும்போது இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, விநாயகருக்கு ஏற்ற ஒன்று சிவனுக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அது ஒரு குறிப்பாக நம்ம பார்க்கலாம். பிறகு சந்தன கலவையை நெற்றி பொட்டுக்காக அணிந்திருக்கிறாருங்கிறார். சந்தனம் நம்ம சிவனுக்கு திருநீர் தான் அதிகமாக சொல்லுவோம். அதனால தான் சந்தனத்தை உடம்புல பூசியிருக்கிறாரு, தோளில் பூசியிருக்காருன்னு சொன்னாமல் எதுக்கு மட்டும் பொட்டுக்காக மட்டும் அணிஞ்சிருக்கிறான்னு சொல்கிறார். அந்த இறைவன் நம்மை அடியராக ஏற்றார், தொண்டராக ஏற்றார் என்று சொல்கிறார். அது ஒரு அழகான இடம். இந்த அடியராக ஏற்றார், தொண்டராக ஏற்றார்னா, ஆள் என்றால் அடிமை அல்லது தொண்டர். இந்த அடியரில் கூட்டிய அதிசயங்கண்டாமை மாரியம்மன் கோயில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட்கொண்டு அடியரில் கூட்டிய அதிசயம் தானே சொல்கிறாரு. எப்படி கடைசி வரி எப்படி வருது, அடிமையாக ஆளும் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் என்று அதிசயப்பத்தில் சொன்னது போலவே இங்கே எப்படி சொல்கிறாரு, ஆளெம்மை ஆளும் அடிகளார் என்ற குறிப்பில் சொல்கிறார். இறைவன் என்னை அடிமை கொண்டார், இறைவன் என்னை தொண்டராக கொண்டார். இந்த அடிமை கொள்ளுதல், தொண்டராக கொள்ளுதல் என்பது ஆன்ம சுத்தி பெற்ற உயிருக்கு நிகழக்கூடியது. ஆன்ம சுத்தி நிலையில தான் ஒரு உயிருக்கு அடிமை பண்பு வரும். ஆன்ம சுத்தி நிகழும்போது சிவ தரிசனம் நிகழும், சிவ யோகம் நிகழும். உயிருக்கு என்ன பண்பு வந்துடும், அடிமை பண்பு வந்துடும். ஏன் அப்போ அந்த இடத்துல அடிமை பண்பு வருது? நீங்கள் ரிவர்ஸில் போனீங்கன்னா, ஆன்ம ரூபத்தில் தன்னை யாருன்னு சொல்லுகிறது, பிரம்மம்னு சொல்லுது. அப்போ என்ன பண்பு இல்லை, அதை நீங்கள் கவனிக்கணும். ஆன்ம தரிசனத்தில் அந்த ஆன்மாவே நான் பிரம்மம் இல்லைன்னு சொல்லலை. யார் சொன்ன பிறகு சொல்லுது, குரு சொன்ன பிறகு நான் பிரம்மம் இல்லைன்னு சொல்லுது. அது வரைக்கும் நான் ஐந்தொழில் செய்வேன்னு சொல்லிகிட்டு இருக்குது. திரும்ப அது ஆன்ம சுத்திக்குள்ளே போன பிறகு தான் என்ன பண்பு வருது, நான் பிரம்மம் இல்லைன்னா அப்போ அடிமை தானே, அந்த அடிமை பண்பு வருகிறது. எனவே என்னை ஆளம்மை ஆளும் என்று சொல்லுவதை ஏதோ ஒரு சாதாரண சைவரை போல அடிமை கொண்டார் என்று பொருள் எடுக்கக்கூடாது. அந்த மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக வைத்து சொல்லுகின்ற அந்த இடம் மாணிக்கவாசகருடைய பக்குவத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்குரிய இடம். அவர் ஆன்ம சுத்தி நிலையை, சிவபோக நிலையை சொல்கிறார். அதனால தான் அந்த பதிகத்துக்கே பேர் என்னது, ஆத்ம பூரணம். ஆன்மா முழுமையடைகிறது, அதான் ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி அடைந்த பிறகு அந்த உயிருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தான் சிவபோகம். நீங்கள் தலைப்பை கொண்டு இதில் பொருத்தணும்னா இவ்வளவு நம்ம இப்போ பேசின எல்லாத்தையும் பேசினா தான் அது போய் பொருந்தோம், சும்மா போய் பொருந்தாது. எனவே அடிமை பண்பு வந்த பிறகு தான் ஆன்ம சுத்தி வரும். அடிமை பண்பு பிறகு சிவ தரிசனம், அடிமை பண்பு பிறகு சிவ யோகம். அதற்கெல்லாம் தகுதியுடையவள் இந்த பெண். நம்ம மாணிக்கவாசகரை விட்டுருவோம், இந்த பெண் என்று நம்ம பார்க்கணும். ஆகவே மாணிக்கவாசகர் இங்கு காட்டுகின்ற பெண் சைவத்தினுடைய முழு பக்குவம் பெற்ற நிலையில் இருக்கிற பெண், சைவ பார்வையில் முழு பக்குவம் பெற்று இருக்கின்ற பெண். அதில் ஒரு அபூர்வ வார்த்தையை போட்டார் மாணிக்கவாசகர், அடிகளார் அப்படின்னார். அடிகளார் என்பது குருவை குறிக்கிற வார்த்தை. அந்த குரு இப்போ தானே உதவி செஞ்சுருக்கிறார். எந்த இடத்துல,
ஆன்ம தரிசனத்தில் யார் உதவி பண்ணியிருக்கிறார்? குரு உதவி பண்ணியிருக்கிறார். குரு உதவி பண்ணினதுனால தான் எந்த பண்பு வந்தது. அப்படி யோசிக்கணும். அடிமை பண்பு குருவால் வரும். இன்னைக்கு அந்த சாமி பேசும்போது சொன்னாங்க, இந்த சாமி கௌமாரமட சாமி சொன்னாங்க, ஒரு இடத்துல பாடல் இருக்குதான், அந்த முருகன் பாடலில் ஒழுக்கம் கருணை தவம் இருப்பவர்களை முருகன் இழுப்பான் அப்படிங்கிறார். முருகன் நம்மளை இழுக்கணும்னா என்னதெல்லாம் வேணுமா? ஃபஸ்ட்டு ஒழுக்கம், ரெண்டாவது கருணை, மூணாவது தவம். இழுக்கும் முருகனா, அப்படிப்பட்டவங்களை இழுப்பாராம். நம்ம வகுப்பில் வந்து நீங்கள் டிசிப்ளினாக இருங்கன்னு சொன்னால் கோவப்பட்டுடுறாங்க. அது இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ எல்லா வகுப்புலையும் நான் அதை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதாவது சரியைக்குரிய அனுஷ்டானம் உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் கிடையாது. பிரச்சாரகராக இருந்தால், கற்பிக்கிறவராக யாரும் இருந்தால், நீங்கள்லாம் கற்கிறவங்க தான், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியே கற்பித்தாலும் நம்ம ஒன்றும் பெருசாக நம்மளுடைய நிலையில் வந்து நிறைய பேருக்கு பெரிய பிரச்சாரகராக நாம் இல்லை. உங்களை எடுத்துகிட்டா குழந்தைக்கு தான் பண்ணுறீங்க. பிரச்சாரகராக இருந்தால் இந்த கண்டிஷன், மாரியம்மன் கோயிலில் நான் 2 தடவை சொல்லியாச்சு, தேவார பாடசாலையில் சொல்லியாச்சு, கனியூரில் சொல்லியாச்சு. கற்பிப்பவராக இருந்தால் சமய தீக்கை வாங்கி அனுஷ்டானத்தில் இருக்கணும், விசேட தீக்கை வாங்கி சிவபூஜை பண்ணணும். அவர்கள் திருமுறை சார்ந்த எந்த கற்பித்தல் வேணாலும் இருக்கலாம். திருமுறையில் நீங்கள் வந்து சிவஞான அந்த திருமந்திரத்தை பேசுகிறதா இருந்தால் எந்த குருவிடத்தில் தீக்கை பெற்றீர்களோ அந்த குருவிடத்தில் என்ன அனுமதி பெறணும்? யோக அனுமதி பெற்றிருக்கணும். இல்லைன்னா திருமந்திரத்தை பேசக்கூடாது. பேசலாம், பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்டவனுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரியா? அது ஒரு சொற்பொழிவாக இருக்கும். மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரை வாங்கி தின்ன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கேஸுக்கு எங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் என்ன வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதற்கடுத்து நீங்கள் ஞானம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் யாரிடத்தில் அனுமதி பெற்றிருக்கணும்? குருவினிடத்தில் ஆச்சாரிய அனுமதி பெறணும். 14 சாத்திரங்களை 14 சாத்திரமும் கேட்டிருக்கணும். 14 சாத்திரத்தில் பயிற்சி இருக்கணும். இப்போ நான் அவங்களுக்கு பாடம் நடத்தும்போது எந்தெந்த நூலுக்கெல்லாம் போகிறேன், எந்த ஒரு உதவியும் இல்லாமல், குறிப்பே இல்லாமல் போகிறேன்னு. ஆணவலம்னா அழிந்திடும் வாசம் எண்ணில் நித்தமென்று உரைத்தல் வேண்டா, அழிந்திடாதில் எண்ணில் ஞானம் அடைந்திடல் கருத வேண்டா, எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர்வித்தின் ஒல்லையில் அகலும் அப்படின்னு சிவபிரகாசத்துக்குள்ளே போகிறேன். அப்படி நான் போகிறத விட அதிகமாக போகிற பயிற்சி வேணும். நான் போகிறது போதுமானது. ஆனால் அதுக்காக போதுமானதுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்லேயும் போதுமானதுன்னு எதுவுமே கிடையாது. உலக பணக்காரனாகுவதற்கு இத்தனை கோடி சம்பாதிக்கணும்னு இன்னும் விதி சொல்ல முடியாது. நீங்கள் 10,000 கோடினா அவன் 15,000 கோடியை சம்பாதிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு அச்சீவ்மெண்ட் என்னது டெட் எல்லை வந்து என்னது கிடையாது. அச்சீவ்மெண்ட் டெட் எல்லை வந்து கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். இப்போ நான் எனக்கு முழு திறமை வந்துட்டு நான் சொல்லலை. இது மாதிரி நான் இன்னும் என்னுடைய திறமை என்ன செய்யணும்? வளர்க்கணும். இது எனக்கு சங்கற்ப நிராகரத்துலேருந்து சொல்ல வரணும், இதே மாதிரி சித்தியார் பரபக்கத்துலேருந்து சொல்ல வரணும். அதுக்கு நான் பழகணும். சும்மா இது எதுவுமே இல்லாமல் கரூரில் சொன்னேன், புதன்கிழமை சொற்பொழிவு கேட்டுட்டு வியாழக்கிழமை சித்தாந்தம் பேசக்கூடாது. அப்படி பேசினோம்னா எப்படி இருக்கும்? அது என்ன பயன்படும்? நம்மளே வந்து அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இப்போ கூட ஒழுக்கத்துக்கு ஒரு உரை எழுதுனீங்கல்ல, சரியகிரியில் இருக்கிறது தான் ஒழுக்கம். எவ்வளோ பெரிய விஷயம்! அதே மாதிரி மத்திமார் அதே சித்தியாரில் தான் எடுத்தோம். சரியகிரியில் எவன் இருக்கிறானோ அவனுக்கு பேர் தான் ஒழுக்கம் உள்ளவன். சரியகிரி இல்லைன்னா அவன் யார்? ஒழுக்கம் இல்லை. உலகியல் ஒழுக்கம் கிடையாது. நான் பொய் சொல்கிறது இல்லைங்க, நான் லஞ்சம் வாங்குறது இல்லை. அதை எவனும் கேட்கலடா. நீ சைவம் பண்ண வந்தால் இந்த கண்டிஷன் உனக்கு கம்பல்சரி. காலை மாலை அனுஷ்டானம், சிவபூஜை கம்பல்சரி, அதோடு சேர்த்து யோகாபியாசம். இது செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சைவ பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது. கற்பித்தலுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. திருமுறை கற்பித்தலுக்கும் வரக்கூடாது, சித்தாந்த கற்பித்தலுக்கும் வரக்கூடாது. அதைத்தான் இதில் இவ்வளவு நீளமாக சொன்னார். ஆளம்மையாளும் அடிகளார். அடிகளார் என்று சொன்னது குரு. குருவினுடைய கையில் தாளம் என்றார். அது அழகாக உரையாசிரியர் சொன்னார். தாளம் பிரணவத்தை குறிக்கும்னார். அப்போ ஞானசம்பந்தரிடத்தில் தாளம் இருக்கிறத நம்ம பொருத்தி பார்க்கணும். ஞானசம்பந்தர் குரு, அவர் கையில் இருக்கிற தாளம் என்னது? பிரணவம். பிரணவம் என்பது ஓம்காரம். ஓம்காரம் என்ற நாதம்தான் நமக்கு மந்திரங்களாக விரிகிறது. ஓம் என்ற நாதம்தான்.
ஒரே அந்த நாதம்தான் ஹம்ச மந்திரமாக ஹம்சம்மாகிறது, அதுதான் ஐந்தெழுத்தாகிறது, அதுதான் பெரிய பெரிய மந்திரங்களாக மந்திர தொடர்களாக மாறுகிறது. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்னது? இந்த ஓம் என்ற நாதம். இப்போ கூட எதிலே படித்தோம், இந்த ஓம் என்ற மந்திரம் பிரபஞ்சத்தை இயக்கும்னு படித்தோம். பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது. அதையெல்லாம் இதில் கையில் வச்சிருக்கிறாருன்னு பாடினார். அற்புதமான ஒரு திருப்பாட்டு. தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளம்மை ஆளும் அடிகளார் தம்கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும். அடுத்த மந்திரத்தை நம்ம தொடங்கி முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். அழகான மந்திரம், அம்மை வர்ற மந்திரம். உமையொரு பாகனாக இருக்கிறார். ஆனாலும் தவ வடிவத்தில் இருக்கிறாரு. தவ வடிவத்தில் யார் இருப்பா? அதனால தான் அடிகளாருக்கு குருன்னு சொல்கிறோம். அதே குறியீடு உங்கள்கிட்ட யார் கேட்டான்னு சிலர் சொல்கிறவன நம்ம என்ன பண்ணுறது? நான் பலமுறை சொல்லிட்டேன், எதை சொன்னாலும் வாபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். திருவடி தீக்கை கொடுக்கறதுக்கு எத்தனை கால் வச்சு தீக்கை கொடுக்கணும்? திருவடியிலிருந்து சீடனுக்கு ஸ்பரிசம் கொடுக்கறதுக்கு எத்தனை காலை பயன்படுத்தணும்? ஒரு காலா 2 காலான்னு நம்ம ஒரு தடவை விவாதம் பண்ணோம். ரமண இவர் வேத முறையில் தீக்கை கொடுக்குறாரு விவேகானந்தருக்கு. ஒரு காலில் கொடுக்குறாரு. விவேகானந்தருக்கு யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு காலில் கொடுக்குறாரு. நெஞ்சில் வச்சு ஸ்பரிச தீக்கை கொடுக்குறார். ஒரு காலிலேயே காலை வச்சு கொடுக்குறார். அப்போ நான் சொல்லும்போது முரண்பட்டாங்க நிறைய பேர். ஒரு காலா 2 காலா, பிறகு காலே கிடையாதுன்ட்டு வந்தது திருமந்திரத்தில். திருமந்திரத்தில் எங்கே வந்தது? அதாவது ஸ்பரிசம் பண்ணால் போதும், திருவடியை எங்கே கொண்டு வச்சா போதும்? ஸ்பரிசம் குரு பண்ணினாருனாலே திருவடி எங்கே வந்துடும்? அதுக்கு பேர் திருவடி பேரு. திருவடி பேரு அப்படின்னு வந்தது. அப்போ நான் அதை தான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஸ்பீச்சில் எந்த ஒரு வாபஸும் கிடையாது. இதில் பல வகைகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா சரி. திருவடி தீக்கை என்பது ஆகமத்துக்கு உட்பட்டது. வேறு வகைகள் இல்லைங்கிற முடிவுக்கு திருமூலரே வேறு ஒரு வகையை சொல்கிறார். திருவடி பேரு என்பது குரு தன் கரங்களால் ஸ்பரிசம் பண்ணும்போது இறைவன் திருவடி எங்கே மலர்கிறது, அதற்கு பெயர் திருவடி தீட்சைன்னு திருவடி பேர் எழுதுகிறார். வேத முறைப்படி திருவடி தீக்கை கொடுக்குறாரு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர். டிவியில் காட்டுறான், அப்படியே அந்த வர்ணனையோடு காட்டுறான். ராமகிருஷ்ணனுடைய காலை யார் மேலே நெஞ்சில் மிதிக்கிறாரு? விவேகானந்தருடைய நெஞ்சில் காலை வைத்து மிதிக்கும்போது அவருடைய தன்னுடைய அந்த குண்டலினி சக்தி உட்பட எல்லா சக்தியையும் யாருக்கு கொடுத்துட்றாராம் என்று அது புல்லரிக்கிற மாதிரி சொன்னான். அந்த காட்சிகளோடு சொன்னான். அதே மாதிரி தான் இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கணும். தவமடியமும் உடையவர் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. நான் அதுக்கு முந்தின மந்திரத்திலேயே குரு வர்றாருன்னு சொல்லிட்டேன். எந்த வார்த்தையை பயன்படுத்தி? அடிகளார். தவமடியும் உடையவர். அவர் யாசகம் பெறுப்பவராக இருக்கிறார் தாயே என்று சொல்லுகிறார். அவர் யாசகம் பெற்றுவிட்டு செல்லும்போது என் மனம் பிரிவால் வருந்துகிறது என்று சொல்லுகிறாள். குறிப்புரை: இறைவன் அடியார்களுக்காக போக வடிவமும் கொள்ளுகிறார், யோக வடிவமும் கொள்ளுகிறார். குறிப்புரை நல்லா சொல்றார் காசுப்பிள்ளை. பிச்சை ஏற்பதற்காக தாருகவனத்து முனிவர்களுடைய பிச்சை ஏற்பதற்காக சென்று தாருகவனத்து முனிவர்களிடத்தில் இருந்த பெண்களை தன்னுடைய அருளாற்றலால் ஈர்த்தார். அதுபோல அடியார்களிடத்தில் அவர்களுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் பெற்றுக்கொள்ளுவாராம். அவருடைய மனதை பிணிப்பாராம். பிணிப்பார்னா கட்டுதல், மனத்தை கட்டி விடுவாராம்.
தையலூர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம்புகுவர் அலன்னே என்னும் ஐயம்புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும். இதான் நம்ம அதுக்குரிய சந்தம். உரை படிக்கலாம். இறைவன் உமைபாகன். உமைபாகன் என்பது இறைவனுடைய போக வடிவம். இறைவன் அம்மையப்பராக இருப்பது உயிர்கள் பக்குவப்படாத உயிருக்கு மறைப்பு சக்தியாகவும் பக்குவப்பட்ட உயிருக்கு அருள் சக்தியாகவும் விளங்கும். சமீபத்தில் எழுதியிருக்கிறோம். இறைவன் அம்மையப்பராக இருக்கிறதுனால தான் உலகத்து உயிர்களும் போகத்தில் அழுந்தது. அதே நாயன்மார்களுக்கு கடைசியில் அம்மையப்பராக காட்சி கொடுக்கும்போது சிவபோகத்தில் அழுந்தது. அப்போ அவங்க முதல்ல போகத்தில் அழுந்துனாங்களான்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு முதல் பகுதின்னு ஒரு பகுதியே கிடையாது. அவங்களுடைய வரலாறு முடியும் போது யார் வர்றா? ஆமாம், அப்படி மட்டும் புரிஞ்சுக்கிடணும். சரியா? எனவே அம்மையப்பராக சொன்னது போக வடிவம். மறைப்பு சக்தி முடியும் போது யார் வருவா? அருள் சக்தியா. மறைப்பு சக்தி முடிந்து அருள் சக்தி ஆதலுக்கு தான் சத்தினிபாதம்னு பேர். மறைப்பு சக்தி அருள் சக்தியாக மாறுறதுக்கு பேர் தான் சத்தினிபாதம். அந்த சத்தினிபாதத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா குரு. அதனால தான் மாதொரு பாகனை சொல்லிட்டு குரு வடிவத்தை சொல்கிறார். போகம் முடிந்த பிறகு யோகம் வருகிறதுன்னு அர்த்தம். தாருகவனத்து முனிவர்களிடத்தில் பிச்சை ஏற்க சென்றது. அவர்கள் மும்மலங்களில் அழுந்தி கிடந்தார்கள். மும்மலங்களில் அழுந்தி கிடந்தார்கள். அவர்களை அந்த மும்மலத்திலிருந்து மீட்பதற்காக இறைவனே தேடித்தென்று அதை ஏற்கிறார். இறைவன் பிச்சை எடுக்கிறார்னாலே எல்லா உயிர்களுக்கும் பார்க்க வேண்டியதில்லை. யாருக்கு பார்த்தா போதும்? அவங்களுக்கு பார்த்தா போதும். நம்மை போன்ற சராசரி ஆன்மாக்களுக்கு எதை கொடுக்கணுங்கிறதும் தெரியாது. தாருகவனத்து முனிவர்களை போல முனைப்புடையவர்களும் கிடையாது. நமக்கு இறைவன் உரிய பக்குவத்தை கொடுத்து நாமே அதை வேண்டான்னு சொல்கிற இடத்துக்கு இறைவன் கொண்டு வந்து விடுவார். பக்குவப்படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு விடுவார். தாருகவனத்து முனிவர்களெல்லாம் அப்படியெல்லாம் பக்குவப்படுத்த முடியாது. அந்த பக்குவத்திற்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாத பணத்தை ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தான்னா அரசாங்கம் உள்ளே புகுந்து அள்ளணும், வேறு தீர்வு கிடையாது. அதே மாதிரி தான் சிவபெருமான் இவங்ககிட்ட போய் என்ன செய்கிறாரு? அள்ளுறாரு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் சிவபெருமான் இவங்ககிட்ட போய் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிற கருப்பு பணத்தை எல்லாம் என்ன செய்கிறாரு? வாங்குகிறார். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த கருப்பு பணத்தை எல்லாம் வாங்குகிறார் என்று புரிந்து கொள்ளணும். நம்மக்கிட்ட இருந்தால் தானே வாங்கிறதுக்கு. நேற்று மாரியம்மன் கோயிலில் சொன்னேன், நம்மளையெல்லாம் மாரியம்மன் தண்டிக்காது. மாரியம்மன் நம்மளையெல்லாம் தண்டிக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் லட்சமாக வட்டி வரவு செலவு பண்ணுறான். அவங்ககிட்டவே ஒருத்தர் ஒரு 500-1000 ரூபா கடன் வாங்கி வட்டி வரவு செலவு பண்ணுறான். இந்த வட்டி வரவு செலவு பண்ணுறேன். அவனுக்கு ஃபோன் போட்டு, தம்பி ஒரு 15 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, எப்போ தருவீங்க? 15 லட்ச ரூபாய்க்கு வட்டி எப்போ தருவீங்கன்னு கேட்டு மிரட்டுறாரு. இதே இந்த 500-1000 ரூபா வட்டி வாங்கினவங்ககிட்ட, அண்ணா அந்த 1000 ரூபா தர்றதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணா, இந்த 1000 ரூபாய் வட்டி தர்றதுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னா பரவாயில்ல தம்பி மெதுவாக வாங்கிட்டுன்னு சொல்லுவார்ல. ஏன்னா தொகை எவ்வளவு தான். இவன் போனாலும் ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. நம்மெல்லாம் மாரியம்மன்ட்ட யார் மாதிரி தான். அந்த 500 ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கிறவன் அளவு தான் நம்மளை மாரியம்மன் விட்டுறோம். நம்ம மாரியம்மன்ட்ட வந்து போகம் யோகம்லாம் நம்முடைய லிமிட் ஆனதில் தான் நம்ம இது போயிட்டுருக்குது. அது நேற்று சொன்னேன், நம்மளையெல்லாம் மாரியம்மன் எந்த காரணத்தோடு தண்டிக்காது. ஏன்னா நம்ம எவ்வளோ அடித்தா தாங்கிட மாட்டோம். எவ்வளோ அடித்தா தாங்குவான்னு பார்க்குது. இவன் அடி வாங்கிறதுக்கு ஆகாதுன்னு தான் மாரியம்மன் நம்ம என்ன செய்யாது? தண்டிக்க மாட்டாள் அப்படின்னு சொன்னேன். நான் நம்மளையெல்லாம் செல்ல பிள்ளையாக தான் வச்சுக்கிடும் அப்படின்னு சொன்னேன். அது அந்த இடத்துக்கு ஒரு திருக்குறள் இருக்குது. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அந்த திருக்குறளை சொல்லாமல் விட்டுட்டேன். ஒரு திருக்குறள் இருக்குது நான் இப்போ பேசின கான்செப்டுக்கு. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அந்த திருக்குறளை புரிஞ்சிங்கன்னா வள்ளுவர் பெரிய ஞானின்னு நம்ம ஏற்றுக்கிறோம்ல, அதுக்கு இதுவும் ஒரு ஆதாரமாயிரும்.
அது என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை விட வலியவன் ஒருத்தன் இருக்கான், உன்னை விட மெலியவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறார் வள்ளுவர். உன்னை விட வலியவன் வர்றான், அவன் சொல்கிறான் 50 லட்ச ரூபா உனக்கு வட்டிக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் முதலும் வரல வட்டியும் வரலன்னு மிரட்டும் போது நாம் என்ன செய்கிறோம்? கையை கட்டிக்கிட்டு அண்ணா இப்போ வர 2 மாதம் பொறுங்கண்ணா அப்படின்னு கையை கட்டிட்டு நிற்கிற. உங்ககிட்ட ஒருத்தன் வெறும் 5000 வாங்கியிருக்கிறான், அவனை நீ என்ன செய்கிற? மிரட்டுற, அவனை கடுமையாக பேசுகிற. வள்ளுவர் சொல்கிறார், வலியார் முன் தன்னை நினைக்க. பணம் உன்னை விட பெரிய ஆள்கிட்ட எப்படி நின்னியோ அதை உன்னை விட எளியவன்கிட்ட நீ போகும்போது கொஞ்சம் நினச்சிப்பார். அவங்ககிட்ட நீ கையை கட்டினால அதேமாரி தானே அவனும் ஒரு பாவ பூச்சியாக இருப்பான், அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணாதங்கிறார். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அழகான திருக்குறள். தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே இது என்னது? கவர்மெண்ட்டு புகுந்து இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை உள்ள புகுந்து வழக்கு போடுற மாதிரி சிவபெருமான் புகுந்து என்ன செய்கிறாரு? அள்ளுறாரு. அதுக்கு இவரே பாத்திரத்தையும் கொண்டு போகிறாரு. அமலாக்கத்துறை போகும்போதே பெட்டியெல்லாம் கொண்டு போயிடுவான், அது மாதிரி கொண்டு போகிறாரு. அதே மாதிரி அந்த இறைவன் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாருங்கிறாரு? நம்மை போன்றவர் அல்ல, என் மனமானது பிரிவு பற்றி வருந்துகிறது. இறைவன் பிச்சை எடுத்துட்டு போகும்போது பிறகு அவர் பிரிஞ்சு போயிடுறாராம், எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது பாசநீக்கம் செய்த இறைவனை பாசநீக்கம் பெற்ற ஆன்மாவால் பிரிய முடியாது. பாசநீக்கம் செய்த இறைவனை பாசநீக்கம் பெற்ற ஆன்மாவால் என்ன செய்ய முடியாது? பிரிய முடியாது. இப்போ நம்ம அரசியலாக இருக்கலாம் அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ காந்தி இருக்கிறாரு, காந்தியுடைய பிரிவை இந்தியர்களால் தாங்க முடியல. என்ன காரணம்? காந்தியினால் நாம் அடைந்த நன்மை. அண்ணா இறந்துடுறாரு. இதுவரைக்கும் ஒருவருடைய இறப்புக்கு அவ்வளவு கூட்டம் சேர்ந்ததில்லை. உலக சாதனையில் ஒன்று எது? அண்ணாவினுடைய இறப்புக்கு சென்னையில் கூடிய கூட்டம் இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் கூடலை. அப்போ அண்ணாவினுடைய பிரிவை அவன் தாங்க முடியவில்லை என்றால் அண்ணாவால் அவன் எதையோ என்ன செய்திருக்கிறான்? அதே தான். அதாவது இறப்பே இல்லாத இறைவனுக்கு இறந்தவர்களை உதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை நம்மளால் பிரிய முடியல, அதுபோல் தமிழை வளர்த்த அண்ணாவை நம்மளால் புரிய முடியல. அதுபோல் இந்த பெண் அவளிடத்தில் பாசநீக்கம் நமக்கு செய்த இறைவனை நாம் பிரிகிறோமே என்று வருந்துகின்ற இடம் இது. பாசநீக்கம் செய்த இறைவனை பிரிய முடியாமல் வருந்துகிறாள். அதாவது ஒரு பக்குவ உயிர் இறைவனை பிரியாது. மாணிக்கவாசகர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் என்று சொன்னது அதனால தான். அதில் மாணிக்கவாசகர் இறைவன் மேலே ஒரு பழியே போட்டார். அவர் பழி போட மாட்டார், போட்டார். பிரியேன் என்று அருளி அருளும் பொய்யோ எங்கள் பெருமானேனார். நீ பொய் பேசுகிறவனா அப்படின்னு கேட்குறாரு. பிரியேன் என்று அருளி அருளும் சொல்லிய சொல்லுன்னு ஒரு வார்த்தை வரும். ஒரு இடத்துல சொல்கிறாரு இறைவனை பார்த்து, நீ ஒருத்தனாவது பொய் பேசாமல் இருப்பேன்னு பார்த்தேன், நீயும் பொய் பேசிட்டு அலையிற அப்படிங்கிறாரு. பிரியேன் என்று சொல்லிய சொல்லும் பொய்யோ எங்கள் பெருமானே. பிரிய மாட்டேன்னு சொல்லி தானே என்கிட்ட வந்த, பிரிஞ்சு போயிட்ட, எல்லா பயல்களும் பொய் பேசுகிற, நீயும் பொய் பேசுகிறங்கிறார். யார்கிட்ட? இறைவன்கிட்ட சொல்கிறார். அதை பக்குவ ஆன்மாவால் யாரை பிரிய முடியாது? இறைவனை பிரிய முடியாது. நீங்கள் உலகிலே பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க 78 வயசில் கணவர் இறந்தாருன்னா அதுலேருந்து 8 நாளைக்குள்ளே, அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே சில பெண்கள் இறந்துருவாங்க, அந்த நினைவில் இறந்துருவாங்க. எனக்கு கடலூரில் ஒரு பெரியவர் பழக்கம்னு சொன்னேன்ல, அந்த திருச்செங்கோட்டில் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்தே உட்காந்துருந்தோம். திருச்செங்கோட்டில் ஃபுல்லாக அவர் மனைவி பற்றி பேச ஆரம்பித்தாருன்னா மணிக்கணக்கில் பேசுவார். அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, இவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, காப்பி போட தெரியாது. பேச ஆரம்பித்தாருன்னா நிறுத்தவே மாட்டார். யாரை பற்றி பேசினா? வயசு 82, மகன் இருக்கிறான், வேறு எங்கேயோ இருக்காங்க, மகள் இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க. இவர் தனியாக தான் இருந்து அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டுட்டு சைவ சித்தாந்தம் பேசிகிட்டு இருக்கிறார். என் சொற்பொழிவு நேரங்கள் வரும்போது எனக்கு நிறையா ஃபோன் போடுவார். அப்போது அந்த பிரிவு எப்போது கடினமாகிறதுங்கிறது தான் கேள்வி. பிரிவு எப்போது கடினமாகிறது என்றால், பிரிய முடியாத அளவிற்கு நன்மை அடையும் போது,
பிரிய முடியாத அளவிற்கு நன்மை அடையும் போது தான் பிரிவு கஷ்டமாகிறது. ஏன் குழந்தை அம்மாவை பிரிய மறுக்குது? அந்த குழந்தைக்கான அத்தனை தேவையும் யார் தான்? தாய் தான். அதற்கு வேண்டி அதை தூங்க வைக்கணும்னு அம்மா வேணும், அதுக்கு பசி நீக்க அம்மா வேணும், அதை தட்டி கொடுக்க அம்மா வேணும், எல்லாமே அம்மாங்கிறதுனால தான் குழந்தை தாயை பிரிய மாட்டேக்குது. நாம் அம்மாவை பார்க்க போனால் வந்ததே தொலைஞ்சா கூட 2 நாள் இருந்துட்டு போன்னு அம்மா சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, என்னை நம்பி தான் இந்த கம்பெனி இருக்குதுன்னு யாரை விட்டுட்டு வந்துடுறீங்க? விட்டுட்டு வந்துடுறோம்ல, பிரிய முடியுதில்ல. ஏன்னா அந்த தாயினால் அடைந்த நன்மைகள் உங்களுக்கு இதாயிற்று. அதே குழந்தை தாயை பிரியறதுக்கு என்ன செய்கிறது? மறுக்கிறது. ஏன்னா அதுக்கு எல்லாமே யாரு தான்? எப்போது பிரிவு மறுக்கப்படுகிறதோ அப்போது எல்லாமே நீதான் என்ற இடம்தான் இவள் எனக்கு பிரிய முடியலன்னு சொல்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் என்ற அளவில் இந்த திருவாசகத்தை நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளை படி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய நம.